வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கதையாடல் நிகழ்வில் மலையாள இலக்கியத்தோட பிதாமகன் இப்போ முகமது பஷீர் 1943 சிறையில் இருந்தப்போ எழுதின ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் நாவலான பிரேமலேகனம், அதாவது காதல் கடிதம் கதையை தான் பார்க்க போகிறோம். கேசவன் நாயர் இவர் தான் நம்ம கதையோட கதாநாயகன். அவர் ஒரு வங்கியில் பணிபுரியும் சாதாரண இளைஞன். அவர் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டில் மேல் மாடியில் வாடகைக்கு தங்கியிருக்காரு. அந்த வீட்டோட உரிமையாளருக்கு அனந்தம்மாள்னு ஒரு மகள் இருக்கா. அனந்தம்மாள் படிப்பையெல்லாம் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்கா. அன்றாட செலவுக்கு கூட கையில் பணம் இல்லாமல் சிரமப்படுகிற சூழல். அவளோட எழிலிலும் மென்மையான குணத்திலும் மயங்குற நம்ம கேசவன் நாயர் அவளை உயிருக்குயிராக காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. தினமும் அவளை பார்க்குறதும் அவள் நடமாடுறது மேலிருந்து ரசிக்கிறதுமா அவளோட நாட்கள் போகுது. ஒரு கட்டத்தில் தன் காதலை அவகிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ஒரு அழகான காதல் கடிதத்தை அவர் எழுதுகிறாரு. அதை அனந்தம்மாள் கிட்ட நைஸாக கொண்டு போய் கொடுக்குறாரு. அனந்தம்மாள் அறக்கதவை சாத்திட்டு அந்த கதவை படித்து பார்க்குறா. அதில் கேசவன் நாயர் தன் காதலை ரொம்பவே உருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் எழுதியிருப்பான். நண்பர்களே, இப்போ காதல் சொல்வது என்பது பல பரிமாணங்களை எடுத்து விட்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு பெண்ணின் மீது இருக்கும் ஒரு ஆசையை, அந்த காதலை சொல்வதற்கு காதல் கடிதம் தான் சிறப்பான ஒரு முடிவு. அதை எழுதுவதற்கே பல யுகங்களை தாண்ட வேண்டியிருக்கும் மனதளவில். அப்படிப்பட்ட அந்த கடிதத்தை படித்து முடித்ததும் அவளுக்குள்ள ஒரு மெல்லிய புன்னகை வந்தாலும் அடுத்த கணமே அவளுக்குள்ள பெரிய பயமும் தயக்கமும் வருது. கடிதத்தை எடுத்துக்கிட்டு நேராக கேசவன் நாயர் அறைக்கு வர்றா. என்ன சார் இதெல்லாம், என்ன விளையாட்டு இது? அப்போ கேசவன் நாயர், இது விளையாட்டு இல்லை அனந்தம்மாள், என் மனசில் இருக்கிற உண்மையான காதல். சார், நீங்கள் ஒரு இந்து நாயர் சமூகத்தை சேர்ந்தவர், நான் ஒரு கிறிஸ்தவ பெண். நாம் 2 பேரும் காதலிக்கிறதோ கல்யாணம் பண்ணிக்கிறதோ சாத்தியமே இல்லாத விஷயம். சமுதாயம் நம்ம ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லி மனதளவில் சிறிதாக கேசவன் நாயர் அவளுக்கு பிடித்திருந்தாலும் வெளியில் அதை மறுக்கிறார். சமூகத்தோட பார்வையிலிருந்து விடுபட வேண்டும். 1940களில் எழுதப்பட்ட இந்த கதை அந்த காலத்தில் சமூகத்தில் ஜாதி மத வேறுபாடு அப்படிங்கிற இதெல்லாம் தாண்டி ஒருத்தரால் காதலிலோ வேறு எதுலேயுமே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துடவே முடியாது என்கிற ஒரு நிலை இருக்கிற காலகட்டம். அனந்தம்மாள் சொல்கிற மத தடைகளை கேட்டு கேசவன் நாயர் சோர்ந்து போகலை. அவனோட வழக்கமான பாணியில் சிரிச்சுக்கிட்டே பதிலளிக்கிறான். மதத்தை விட அனந்தம்மாள், உனக்கு என்ன காதலிக்கிறதுல வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்லாமல் என்ன, எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, என் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்குது, வீட்டில் வறுமை, இந்த நிலையில் காதல் கத்திரிக்கான்னு சுத்த முடியுமா? இங்கே தான் கதையோட மிகப்பெரிய திருப்பு முனையும் முகமது பஷீர் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் ரைட்டர் அவரோட நகைச்சுவை உணர்வும் வருது. கேசவன் நாயர் தன் பையில் இருந்து பணத்தை எடுத்து அனந்தம்மாள் முன்னாடி வைக்கிறான். உனக்கு வேலை தானே வேணும், நான் உனக்கு வேலை தரேன். அதுதான் என்னை காதலிக்கும் வேலை, ஜாப் ஆஃப் லவ்விங் மீ. அனந்தம்மாள் வியப்புடன் கேட்குறா, என்னது, காதலிக்கிறது ஒரு வேலையா? கேசவன் நாயர் சொல்கிறார், ஆமாம், இந்த வேலைக்காக நான் உனக்கு மாதம் 15 ரூபா சம்பளம் தரேன். அதாவதுங்க 1940களில் 15 ரூபாங்கிறது ஒரு அரசு வேலைக்கு இணையான தொகை. நீ தினமும் வேலைக்கு எங்கும் போக தேவையில்லை, வீட்டில் இருந்தபடியே என்னை நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான். அனந்தம்மாளுக்கு சிரிப்பை அடக்க முடியல. அவளும் இந்த விளையாட்டு உரையாடலில் பங்கெடுக்க ஆரம்பிக்கிறாள். சரி சார், இந்த வேலைக்கு சம்பள உயர்வு, அதாவது இன்க்ரிமெண்ட் உண்டா அப்படின்னு கேட்குறா. கேசவன் நாயர் சொல்கிறாரு, வேலையை சரியாக உண்மையாக செஞ்சால் கண்டிப்பாக சம்பள உயர்வு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அனந்தம்மாள் அதுக்கு, சரி, வாரத்தில் எத்தனை நாள் லீவு, விடுமுறை தருவீங்களா அப்படின்னு சிரிக்கிறா. கேசவன் நாயர் சொல்கிறாரு, இந்த வேலைக்கு விடுமுறையே கிடையாது, வாரத்தில் 7 நாளும் 4ல் 24 மணி நேரமும் என்னை மட்டும்தான் நினச்சி காதலிக்கணும், இதுதான் கண்டிஷன். அப்போ இதான் அந்த ஜாப் ஆஃபரோட ஒன்லி கண்டிஷன். கேசவன் நாயரோட இந்த மென்மையான எல்லலும் அவனோட பண தேவையை புரிஞ்சிக்கிட்டு உதவி செய்ய நினைக்கிற அந்த நல்ல எண்ணமும் அனந்தம்மாளோட மனசை முழுசாக உருக்கிடுது. அவன் அந்த காதல் வேலையை புன்னகையோடு ஏற்றுக்கிறான். நாட்கள் அப்படியே போகுது.
இருவரோட காதலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாகுது. எப்போது ஒரு ஆணும் பெண்ணும் தினசரி பார்த்து பேசி பழகிக்கொள்ளும் ஒரு சூழல் ஏற்படுகிறதோ அப்போது அவர்கள் எந்த உருவத்தில் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு அழகான காதல் உருவாவது இயல்புதான். ஒரு நாள் 2 பேரும் உட்காந்து எதிர்காலத்தை பற்றி பேசுகிறாங்க. அனந்தம்மாள் கேட்குறா, நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நமக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு எந்த மத பெயரை வைப்பீங்க? உங்கள் மத பெயரையா இல்லை என் மத பெயரையா? இது சமூகத்தில் பல கலப்பு திருமணங்களில் வர்ற பெரிய பிரச்சனை. இதற்கும் கேசவ நாயர் ஒரு அசாதாரணமான யோசனை சொல்கிறான். நாம் ஏன் மத பெயரை வைக்கணும்? உலகத்தில் எவ்வளவோ பெயர்கள் இருக்குது. நாம் பிறக்கிற குழந்தைக்கு ரஷ்யா, சீனா, இங்கிலாந்துன்னு தேசங்களின் பெயரை வைக்கலாமே. இல்லைன்னா இன்னும் வித்தியாசமாக நாற்காலி, கண்ணாடி, பென்சில்னு கூட பெயர் வைக்கலாம். எந்த மதக்காரனும் சொந்தம் கொண்டாட முடியாது. இதை கேட்ட அனந்தம்மாள் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். மதங்களோட பெயரால் மனிதர்கள் அடிச்சுக்கிறத பஷீர் எவ்வளோ அழகாக கேலி செய்கிறாருன்னு இந்த காட்சி உணர்த்துது. அங்கே தான் அந்த மாஸ்டர் ரைட்டர் நிற்கிறார். அனந்தம்மாளோட அப்பாவுக்கு தன் மகளோட திருமணம் பற்றின கவலை வருது. கையில் வரதட்சணை கொடுக்க பணம் இல்லையேன்னு வருத்தப்படுறாரு. விஷயத்தை அறிஞ்ச நம்ம கேசவ நாயர் நேராக அவர்கிட்ட போய், எனக்கு எந்த வரதட்சணையும் வேண்டாம், உங்கள் மகளை மட்டும் எனக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறான். அனந்தம்மாள் குடும்பமே நெகிழ்ந்து போகுது. சாதி, மதத்தடைகள், வரதட்சணை கொடுமைகள் என எல்லாவற்றையும் தகர்த்து கேசவ நாயரும் அனந்தம்மாளும் காதலில் ஒன்றிணைவதாக மாஸ்டர் முகமது பஷீர் இந்த கதையை முடிக்கிறார். நண்பர்களே, 1943 எழுதப்பட்ட இந்த நாவல் இன்றைக்கும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது. காதலுக்கும் அன்பிற்கும் சாதியோ மதமோ பணமோ தடையில்லை அப்படிங்கிறத பஷீர் தன் நகைச்சுவை பாணியில் ரொம்ப அழகாக உணர்த்தியிருக்காரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த எழுத்தாளரோட கதையை கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.